கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக சோத்தரிக்கிறோம். தேவதூதனை குறித்து பார்த்து வருகிறோம். நியாயாதிபதி புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் அங்கே பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் மலடியாக இருந்த ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் அவர் தரிசனமாக மனவாவின் மனைவி ஸ்திரீயாகிய அவர் என்ன பண்ணார்? தரிசனம் மலடியாக இருந்தவளுக்கு ஆண்டவர் தரிசனமாகி என்ன சொல்கிறார் என்றால், உனக்கு என்ன பண்ணுவேன்? கற்பத்தின் கனியை நான் தருவேன் என்று சொல்கிறார். தேவ பிள்ளைக்கு அவர் பேரை சொல்லி அவர் என்ன பண்ணுற, மலடியாக இருக்க மனவாவின் மனைவியே உனக்கு நாங்கள் ஏற்ற வேலையில் கற்பத்தின் கனியை தருவேன் என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, அங்கே பாருங்கள், வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ முதல்ல மனவாவின் மனைவிட்ட பேசிடுறாரு. அதுக்கப்புறம் மனவாட்ட அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய தூதன் எனக்கு தரிசனத்தில் அவங்க பார்க்காங்க நேரடியாக. நம்முடைய தரிசனம்னா நேரடியாக தேவதூதன் இருக்கிறார். பாருங்கள், பிள்ளை பெறாத மலடியே, பாருங்கள், பிள்ளை பெறாத மலடியே தேவதூதர் அவர்களுக்கு தேவ பிள்ளைகளை அங்கே நற்செய்தியை கருவிக்கிறான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவன், பிள்ளை பெறாத மலடியாக இருக்கிற தேவ பிள்ளைக்கே இன்னைக்கு தேவதூதன் உனக்கு நற்செய்தியை கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளை, நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்கிறான். அவன் அவன் திராட்சரசமும் குடியான் என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, அங்கே பாருங்கள், அதுதான் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற தேவ பிள்ளைகளை சிம்சோனை ஆண்டவர் கொடுக்குறான். அந்த சிம்சோனை கொடுத்து அவன் என்ன பண்ணுகிறான்? அங்கே என்ன பண்ண பெலிஸ்தரை முறியடிக்கிறான். கிட்டத்தட்ட 20 வருஷம் தேசத்தை அவன் நியாயம் விசாரிக்கிறான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைக்கே, ஆண்டவர் இதுவரைக்கும் உனக்கு கற்பத்தின் கனி நீ மலடியாக இருந்து கொண்டு இருக்கிறீர்களா? தேவப்பிள்ளை மனவாவும் மனைவி மலடியாக இருந்த அவர்களுக்கு கற்பத்தின் கனியை சிம்சர் கொடுத்து, ஆண்டவர் கற்பத்தின் கனியை கொடுத்து சிம்சரை கொடுத்து அங்கே பெலிஸ்தரை முறியடிக்கிறத போல தேவன் உனக்கு அப்படி கிருபை செய்ய போகிறார். தேவ பிள்ளைகே, நீ எத்தனை வருஷம் மலடியாக இருக்கிறங்கிறது தெரியாது, எத்தனை வருஷம் கற்பத்திரி கனி இல்லாமல் இருக்கிறங்கிறது தெரியாது. அந்த தேவ பிள்ளைகே, ஆண்டவர் அவர் சொல்லாகும் கட்டளை நிற்கும் சமயத்தில் பார்த்த 26 வருஷம் தேவ பிள்ளைகளே கழித்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறது? கற்பத்திரங்கனி இரட்டிப்பாக குழந்தை கொடுத்திருக்கிறார். இந்த தேவ பிள்ளைகை, அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகை, ஆனால் பாருங்கள், அந்த வார்த்தை தேவதூதன் தரிசனம் ஆடாமல் உடனே அப்படியே ஏற்றுக்கொள்ளுக்கிறாங்க. சிறு வயதில் இருந்தே அவன் என்ன மதுவும் திராட்சரசும் கூடிய நசரேனாக இருப்பான். அந்த நசரேனாக இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பிரச்சனையே இல்லை. தேவ பிள்ளைகை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யணும். நிறைய பேர் ஆண்டவர் குழந்தை கொடுக்கும்போது ஒரு பொருத்தனை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? மறந்துடுவாங்க. அப்புறம் பாடு, வேதனை, தொல்லை. ஆனால் இவங்க அப்படி இல்லை, அதை அப்படியே நிறைவேற்றினார்கள். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவப்பிள்ளையே, ஆமாம், மலடியாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு நாச்சியார் உன்னை திட்டலாம், வேதனைப்படுத்தலாம், துக்கப்படுத்தலாம். தேவப்பிள்ளையே, இன்றைக்கு தேவதூதனை உனக்கு அனுப்பி ஆண்டவர் உனக்கு வாழ்க்கையில் அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறார். ஏற்ற காலத்திலே ஒரு கற்பத்தின் கனிக்கு உனக்கு உண்டாகும், இந்த வருஷத்தில் உண்டாகும். தேவப்பிள்ளை குழந்தை பாக்கியத்துக்காக எங்கு கொண்டிருக்கிற தேவப்பிள்ளைக்கே, உன்னை மலடின்னு சொல்லி ஊரார் திட்டிக் கொண்டிருக்கிறார்களாம். ஆண்டவர் சொல்லுகிறார், மலடியாக இருந்த உனக்கு நான் கற்பத்தின் கனி தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவதூதன் சொல்லுகிறார். தேவப்பிள்ளைக்கே, எப்படி தேவதூதன் மனோவின் மனைவிக்கு தரிசனமா சொன்னார், அதே போல உனக்கு சொல்லுகிறார், இந்த வருஷத்தில் உனக்கு நடக்கும். தேவனை நோக்கி கூப்பிடு, அவர் சொல்லாகவும் கட்டளை நிற்கும். மனவாவும் மனைவி செய்த ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் செய்வார். கலங்காதீர்கள், வேதனை நீங்கி சுகமாக இருங்கள், கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரையே சோத்திரனப்பா, மலடியாக இருந்த மனோவின் மனைவிக்கு கற்பத்தின் கனியை கொடுப்பு அப்பா. அவர்களுக்கு நிறைவேற்றின தேவனே, எத்தனை பேர் மலடியாக இருக்கிறார்களோ வேதனையோடு நம்முடைய தேவதூதனை அனுப்பி தரிசனத்தை கொடுத்து இன்றைக்கே அந்த மலட்டுத்தன்மைகளை மாற்றி போட முடியாது செபிக்கிறோம். உன் தேசத்திலே மலட்டுத்தன்மை இருப்பதில் சொன்னவரே, பிள்ளைகள் வாழ்க்கையில் அந்த மலட்டுத்தன்மைகளை எடுத்து போடுவராக. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. அமீன், அமீன், அமீன். God bless you. கர்த்தர் தன் தேவதூதனை அனுப்பி உங்களுக்கு அதிசயங்களை அற்புதம் செய்வார். கலங்காதீர்கள். அமீன், அமீன், அமீன்.